ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. உங்க தேர்தல் வாக்குறுதி புத்தகம் ஞாபகம் இல்ல? இதெல்லாம் வந்துச்சுன்றீங்களா? வரலன்றியா? கொஞ்சம் பாருங்க. 2026ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? தம்பி, இந்த எலெக்ஷன் ஆனாலும் சரி, எந்த எலெக்ஷனாலும் சரி, நம்ம பரம்பரையா ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். அதுக்கே ஒழுங்கா ஓட்டு போடு, சரியா? அதுக்கெல்லாம் எதுக்குடா போடுற? எங்க அப்பா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு மாசம் ஆனா 2500 ரூபா தர, நீ வேலைக்கும் போல, அவர் தர 2500 ரூபா உனக்கு லாபம், அதை உனக்கே தரேன். அது ஃப்ரீ பஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அவருக்கே போட்டுன்னா தம்பி, 2 பேரும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு கட்சியும் சொல்லுங்க. பெலாண்டி அதுக்கெல்லாம் போடாத. இந்த கட்சி இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் புதுசா தரதுன்னு ஆட்டிக்கு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் தேவைப்படுது. அதனால அந்த கட்சிக்கே போட்டுனா, அண்ணா அவங்க சொல்ற கட்சிக்கெல்லாம் போடாத. நம்ம அண்ணன் நம்மளுக்காக வந்திருக்காரு, அவருக்கு ஓட்டு போட்டுனா ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். 2026 எலெக்ஷன் வேற வரப்போகுது. தமிழ்நாட்டை யார்கிட்ட ஆளை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு முடிவு பண்ற நேரம். எப்படி மக்களாகிய நாம யார்கிட்ட ஆளை கொடுக்க போறோம்னு சொல்லி முடிவு எடுக்கிற நேரம் இது. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு போடுங்க. சொன்னதை செஞ்சிருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க. இப்ப மட்டும் நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்றதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் செய்வாங்களா? அதுதான் இங்க கேள்வியே. ஓட்டு ஒண்ணு ஒரு நாள் போட்டு அமுக்கிற பட்டன் இல்லைங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு முடிவு பண்ற ஒரு கீ. எல்லாரும் கட்சி என்ன சொல்லுது, கட்சியோட தலைவர் என்ன சொல்றான்னு கேட்கும். ஆனா அவங்க ஆட்சியில இருக்கோம், இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்கிறோமா? அதாவது இது வரைக்கும் இருந்த கட்சிகள், அதாவது ஆழ்ந்த கட்சிகள் நம்மளுக்கு அடிப்படையான தேவையான எஜுகேஷனை கொடுத்திருக்கான்னு பாருங்க, இல்ல நல்ல மருத்துவமனை இம்ப்ரூவ் பண்ணிருக்கான்னு பாருங்க, இல்ல அடிப்படை தேவையான தண்ணி வசதியை பண்ணி கொடுத்திருக்கா, இல்லாத கிராமங்களுக்கு இல்லாத சிட்டிகளுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுத்திருக்கான்னு பாருங்க. இப்போ மக்களா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நம்ம ரிலேஷனோ இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏதாவது நம்மளுக்காக பண்ணிருப்பாங்க. அத ஒரு திருப்பு சொல்லலாம், 2 திருப்பு சொல்லலாம். அத சொல்லி காமிச்சா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? ஆனா நம்மளோட வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கே எல்லாம் செஞ்சுட்டு நாங்க ஆட்சியில இருக்கோம் சொல்லதான் இதெல்லாம் செஞ்சோம் சொல்லி காமிக்கிறது உங்களுக்கு கோவம் வரல? ஏன்னா கவர்மெண்ட் எதுல ரன் ஆகுது? ஆப்வியஸ்லி நம்மளோட வரி பணத்துல. ஷாப்பிங் போனா டாக்ஸ், பெட்ரோல் போட்டா டாக்ஸ், Dress வாங்கினா டாக்ஸ், இப்படி எல்லாமே நம்மளோட வரி பணம். அதனால கட்சி இதை பண்ணிச்சு, கட்சி இதை ஃப்ரீயா கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடாம அது எல்லாம் உங்களோட பணம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, அது தெரியாத அளவுக்கு மறைமுகமா யார் மூலியமாவும் நம்மளுக்கு வந்து சேரும். இப்ப எல்லாம் வெளிப்படையா மேடையிலே இருந்து கத்திக்க சொல்றாங்க, அதுதான் மாத ஊதியம். நான் 2000 ரூபாய் தருவாங்க நான் ஆட்சிக்கு வந்தா. அவன் எனக்கு 2000 ரூபாய் தருது, நான் ஆட்சிக்கு வந்தா 2500 ரூபாய் தரேன். அவன் எனக்கு பிச்சை காசு 2500 ரூபாய் தருது, நான் ஆட்சிக்கு வந்தா 3000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு மண்டேலா படத்துல நம்ம யோகி பாபு சாரோட ஓட்ட எப்படி வலை பேசினாங்களோ அந்த மாதிரி அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த திட்டம். என்ன ப்ரோ சொல்ற, மாசம் ஆனா காசு வருது நல்லது தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க folks. அது யாரோட காசு? உங்களோட ரைட் பாக்கெட்ல இருந்து எடுத்து லெஃப்ட் பாக்கெட்ல திருப்பி வைக்கிறான். எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்களோட காசை போடுறது கிடையாது, அது உன்னோட வரி பணம். எந்த கட்சியும் அவங்களோட சொந்த பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டாங்க, அதை யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னொரு விஷயம் வேற பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, ஃப்ரீ பஸ் கொடுக்கறது. இந்த கட்சி பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீயா கொடுத்தேன், நம்ம கட்சிக்கு வரட்டும் தம்பி, பசங்களுக்கும் ஃப்ரீ பஸ் தான். நம்ம எல்லாம் பஸ்ல கூட்ட நெரிசல்ல நெருக்கி அடிச்சு போயிட்டு இருக்கணும், அவங்க மட்டும் ஃபாரின் கார்ல லக்ஸரியஸா போயிட்டு இருப்பாங்க. இல்ல நம்மளுக்கு எந்த ஃப்ரீ பஸ்ஸும் வேண்டாம், ஃப்ரீ பொருட்களும் வேண்டாம், அதை நம்மளே சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலையை உருவாக்கி தர கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. இந்த 2026 எலெக்ஷன் வந்து யாரு ஆள போறாங்கன்னு இல்ல, உங்களோட அடுத்த 5 வருஷத்தான ஃபியூச்சர், அதை முடிவு பண்ணிட்டு ஓட்ட போடுங்க. நான் வந்து அந்த கட்சிக்கு போடுங்க இந்த கட்சிக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வரல. ஆனா தமிழ்நாட்டுக்கு மாற்றங்களை உருவாக்குற ஒரு அற்புதமான ஆயுதம் ஓட்டு, அது உங்ககிட்ட இருக்கு, அதை யோசிச்சு போடுங்க. மக்களுக்கு மக்களோட தேவையை சந்திச்சு அவங்களுக்காக இறங்கி வேலை பார்க்கிற தலைவர் தான் வேணும். ஃப்ரீயா கொடுக்கிற தலைவர் வேண்டாம், பிளைட் ஏறி போற தலைவரும் வேண்டாம். மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம், அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இப்போ நம்ம கையிலே ஒரு வழி இருக்கு. ஒன்று சேருவோம், புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம். ஜெய்ஹிந்த். இவங்க வருவாங்க, அவங்க சேர்த்து ஒருத்தர் நம்மளை காப்பாற்ற, நம்மள தான் காப்பாற்றணும். நம்மளை காப்பாற்றி வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, நல்லபடியா இருங்க. ஓகேங்களா?